வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம நேற்று கொடுத்துருந்த நெஃப்டி லெவல்ஸ் ஒரு சில ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ லெவல்ஸ் எல்லாம் எனக்கு ஹிட் பண்ணியிருக்கேன். என்ன நடந்திருக்கு நெஃப்டியில், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா தான் நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக், இதில் வீடியோவில் வர இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேல்யூபுளாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்கெலாம் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். நேற்று கொடுத்த அந்த லெவல் மார்க்கிங் எல்லாமே அப்படியே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இதில் ஒரு ட்விஸ்ட்டு மட்டும் நடந்திருக்கு. நான் பிரேக் பண்ணால் கீழே போய் சப்போர்ட்டை ஹிட் பண்ணணும்னு சொன்னேன். பட் ஆனால் டேரெக்டாகவே அது சப்போர்ட்டை தான் ஓப்பனே பண்ணிச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுத்துருந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், கரெக்டாக அந்த சப்போர்ட்டை டச் பண்ணோடனே பம்ப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 130 புள்ளிகள் பக்கமாக ஆச்சு. இப்போ வந்து கரெக்ட் ஆகிட்டு 60 புள்ளிகளில் இருக்குது. மார்க்கெட் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? கடைசியாக இது வந்து 3:15 நான் எடுத்தது. ஓகேங்களா? 3:15 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நான் இதை பிரேக் பண்ணால் கீழே வந்து இது வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன் நேற்று. சேம் அதே புள்ளியில் வந்து இன்றைக்கி அதுக்கு மேலே ஓப்பன் பண்ணிட்டு அந்த புள்ளியை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து எத்தனை புள்ளிகள் மேலே போயிருக்குன்னா கிட்டத்தட்ட 130 புள்ளிகள் போயிருக்கு. நமக்கு தேவை ஒரு 30 புள்ளியோ 40 புள்ளியோ தான். ஸ்டாப் லாஸ் நான் ஒரு 30 புள்ளி போடுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 60 புள்ளி டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 60 புள்ளிகள் டார்கெட்டாக வச்சதுன்னா என்னால் வந்துன்னா ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்ல முடியும், ஒரு லாட்டுக்கு வந்து 60 புள்ளிகளுங்கும் போது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ 10 புள்ளி போச்சுனாலே 250 ரூபா. அப்போது 60 புள்ளிலாம் நினச்சி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்து கிட்டத்தட்ட வந்து 1500 பக்கமாக ஒரு லாட்டுக்கே. ஓகேங்களா? 60 புள்ளிகள் நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். 1:2 டார்கெட். ஓகேங்களா? 30 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ், 60 புள்ளிகள் டார்கெட். இதை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் அடிச்சிருக்கோம். அப்படி இல்லையா, அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் போடுறதுனா கூட அடுத்த 2 கேண்டில், ஓகேங்களா, அடுத்து நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா கூட கன்ஃபார்ம் உங்களுக்கு டார்கெட் தான் அடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் நமக்கு வந்து என்னென்னா வந்து இந்த சப்போர்ட்டை ரீச் பண்ணிச்சு. சப்போர்ட்டை ரீச் பண்ணால் எப்போவுமே என்ன ஆகுனா இப்போ வந்து ஒரு 300 புள்ளிகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு 500 புள்ளி இருக்குது. அது வந்து கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா 200 டவர்னா 500வது புள்ளியை பிரேக் பண்ணும்போது வந்து 300 புள்ளிகள் சரிஞ்சு 200வது புள்ளியை வந்து தொடும்போது மறுபடியும் அது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்ததுன்னா அங்கேருந்து ஒரு 100 to 150 புள்ளிகள் பவுன்ஸ் பேக் ஆகும். ஓகேங்களா? ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் அந்த மாதிரி கணக்கு போட்டு பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா வந்து இந்த 1 hour 15 மினிட்ல முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்துன்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வரைஞ்சிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்னா நான் வந்து 50% இன்றைக்கான லெவலில் அதுக்கான ஒரு லைனை வரைஞ்சி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த லைனை வந்து அது பிரேக்கே பண்ணலாம் மக்களே. ஓகேங்களா? ஸோ அங்கே பாருங்கள் 15 மினிட்ல இப்போ நான் உங்களுக்கு 5 மினிட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மறுபடியும் ரீட்ரேஸ் போட்டு இந்த 50% ரீட்ரேஸ் பண்ண வந்தோடனே நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா, ஓகேங்களா, டார்கெட் மேலே டாப்பை வச்சுட்டு 1:2 டார்கெட் இந்த லோவர் டார்கெட் பண்ணிட்டு 20 புள்ளி to 40 புள்ளி டார்கெட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 65 புள்ளி 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ முரட்டுத்தனமான ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும் 2வது என்ட்ரி. ஓகேங்களா? பட் ஆனால் ப்ரீமியம் டிகே இதை நீங்கள் வந்து இந்த மணியில் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். மற்றபடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரில, அது அவுட் ஆஃப் த மணியில் மேக்ஸிமம் சைட்வேஸில் போயிட்டு உங்களுக்கு 2 அதிகமான கேப்சர் இல்லாமல் ஒரு சின்ன கேப்சரோட முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேகமாகவும் ப்ரீமியம் டிகே நடந்தது. மார்க்கெட் இன்றைக்கி சைட்வேஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரெண்ட் லைன் தான் நின்றுட்டு இருந்தது. பெருசாக மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் பெருசாக இல்லை. ஓகேங்களா? ஸோ முரட்டுத்தனமான சைட்வேஸில் இன்றைக்கி போயிடுச்சு மார்க்கெட். ஏன்னா மிகப்பெரிய ஃபால் 1.5% பக்கமாக ஃபால் ஆகிருக்கு. இந்த ஃபால் ஏன் நடந்தது அப்படின்னா வந்து யூஎஸோட ஃபெட் சேர்மன் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணியிருந்தார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டுக்கே பிடிக்கல. கிஃப்ட் நிஃப்டி ஆல்ரெடி நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா 23,800 சில்லறையில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டை எடுத்து நின்றுட்டு ஓப்பன் ஆச்சு இன்றைக்கி காலையில். ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வந்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து நான் அவங்க கொடுத்துருந்த பாயிண்ட்டை வந்து நான் ஆல்ரெடி யோசிச்சதுனால வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா வந்து நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் உடனே கால் ஆப்ஷனோட ப்ரீமியம்லாம் முரட்டுத்தனமாக டிகே ஆகுது. அப்போ என்ட்ரி கொடுத்து என்னால் 1:2 மணி டபுள் பண்ண முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ வெறித்தரமான ஒரு டார்கெட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா நல்லாவே போயிட்டு இருந்து அடுத்து இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது ஒரு சேனல் வழியே ஃபார்ம் ஆகி முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே மார்க்கெட் எங்கேயுமே போகவும் விருப்பப்படலை. ஓகேங்களா? அந்த இடத்துலையே தான் நின்றுட்டு இருந்தது. ஸோ எனக்கு ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து 23,870 கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் செல் சைட் போகலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா 24,000 மேலே பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து 24,100 டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 24,100 அடுத்து வந்து 24,200. ஓகேங்களா? அப்படியே வரிசையாக தான் போகும். ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த மாதிரி தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ இருங்க, வேறு ஏதாச்சும் இப்போது சப்போஸ் இதுக்கு நடுவில் இந்த கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா எது வரைக்கும் டார்கெட் தரலான்னா ஓகே 23,000
975 ஓகேங்களா. இருங்க வேறு ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம் அந்த இடத்துல. ஓகே, ஏதாச்சும் ஒரு உருப்படியான இதாக லெவல் இது இருக்கா? பிளாக்ஸ். ஓகே இந்த பிளாக்கே கொடுக்கலாமா? ஓகே இருங்க, ஒரு பிளாக் வரைஞ்சிக்கிறேன். ஓகே இந்த பிளாக் கரெக்டாக இருக்கும் மக்களே. ஓகேங்களா. ஸோ இந்த பிளாக் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருங்க. ஓகே, இந்த பிளாக் வரைஞ்சிக்கிறேன். இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 750. ஓகேங்களா. 750 ஒரு 670 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 ஒரு பெரிய பிளாக்னே வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. ஸோ இந்த பிளாக் இதோட டாப்பு தான் நமக்கான ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகேங்களா. ஸோ ஒரு 70 புள்ளிகள் டு 80 புள்ளிகள் வருது. 120 புள்ளிகள் வருது. இந்த 120 புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது டவுன் பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா ஓகேங்களா. ஸோ அந்த வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் லெவலாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நேற்று கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாருங்கள். நேற்று நான் வந்து பார்த்திங்கன்னா 200 வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ கேப் இருக்குது, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காண்டி வருவாங்கன்ட்டு. ஸோ வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்க, இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6% மேலே போய் 212 ரூபாய்ங்க போய் முன்னாடி இருந்த ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணிட்டு வந்துட்டான். ஓகேங்களா. ஸோ முன்னாடி இருந்த ரெசிஸ்டன்ஸே போய் தலைவன் டச் பண்ணிட்டான். அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல பல்க் என்ட்ரி எங்களால் 200 என்ட்ரி போட முடிஞ்சது. ஓகேங்களா. ஸோ நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன வந்து 199 வருங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் இருந்தாலும் அது ரேர் கேஸ் தான். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா நாளைக்கு வந்து 18, 19, 22, 27 போயிடுவான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி டார்கெட்ஸ் கொடுத்துருந்தோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சிடர் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஓகேங்களா. ஸோ அடுத்து டாடா மோட்டார்ஸ் வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். நான் வந்து சொல்லியிருந்தேன் 68% வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதாவது 680, 70 வரைக்கும். ஸோ இப்போ வந்து இறங்கிட்டு இருக்கு, பார்த்துக்கோ. ஓகேங்களா. அடுத்து கொச்சின் ஷிப்யார்ட். ஓகேங்களா. இது இங்கே ஃபிபனாச்சி கேட்கணும். ஓகே, எடுத்துட்டணும். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு எடுத்து நாட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணும். ஸோ அந்த மேபி 60% to 78% வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம். அதாவது 1365 வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் பண்ணால் கூட வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஓகேங்களா. ஸோ இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர்லாம் ஃபார்ம் பண்ணாங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகி நிற்கிது. ஸோ அதனால் அது இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த ஒரு கேப் இருக்குது, அங்கேயும் ஒரு கேப் இருக்குது. என்ன பார்த்தீங்களா. ஸோ இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1440க்கு கீழே இருக்குது. ஸோ இந்த கேப் வந்து மேக்ஸிமம் ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா முன்னாடியும் கேப் இருக்குது, இப்பவும் கேப் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய கேப் தான். அந்த கேப்பை வந்து கன்ஃபார்ம் வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணியே தீரும். ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, கிட்டத்தட்ட உங்களுக்கான லெவல்ஸ் நான் ஓரளவு கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸு சஜஷன்ஸ் வேணும், லெவல்ஸ் வேணும், இதில் எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டு நான் என்னோடய வியூ எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இன்னும் சொல்கிறேன், நான் கொடுக்குறது எல்லா லெவல்ஸுமே எஜுகேஷன் பர்பஸ் ஒன்று தான். அது போகுதான்னு செக் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸை கற்றுக்கிறதுக்காக மட்டுமே. ஓகேங்களா. என்னால் ஜெயிலுக்கு போக முடியாது. ஓகே சரி. ஓகே மக்களே. ஸோ இப்போதைக்கு லாங்கர் டைம் ஃப்ரேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் இருக்கான். அதாவது கொச்சின் ஷிப்யார்ட் மறுபடியும் ரீட்ரேஸ் பண்ணலாம். ஓகேங்களா. பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. எஃப்ஐ எல்லாமே கிறிஸ்மஸ்க்கு ஹாலிடேனால ஊருக்கு ஓடிடுவாங்க. ஸோ திரும்பி வந்து நியூ இயர் முடிஞ்சு தான் வருவாங்க. நம்ம பொங்கல் டைமில் நம்ம லீவில் இருப்போம் தெரியுமா, அப்போ வந்து அவங்க பொங்க வச்சுட்ருப்பாங்க நம்ம மார்க்கெட்டை. ஸோ அப்போ வந்து நம்ம என்ட்ரு ஆகிக்கலாம். ஸோ மார்க்கெட் முடிஞ்சது. ஸோ மேலே அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கான். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு, கேப் அப் ஆர் கேப் டவுன்னு. ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, இனிமேல் டெய்லி நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி மேக்ஸிமம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ லவ் யூ மக்களே.